அருமையான சகோதரர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும். மனதில் அமைதி வேண்டும். அல்லாவின் அருளும் பரக்கத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும். அதற்காக நாம் தினமும் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். முதலாவது துஆ. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 நிமிடங்களாவது தனிமையில் அமர்ந்து நம்முடைய ரப்பிடம் கண்ணீர் விட்டு துஆ செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய கவலைகள் என்ன? நம்முடைய கஷ்டங்கள் என்ன? நம்முடைய குடும்ப பிரச்சினைகள் என்ன? நம்முடைய தேவைகள் என்ன? இவற்றையெல்லாம் மனிதர்களிடம் சொல்லுவதற்கு முன்பாக நம்மை படைத்த அல்லாஹ்விடம் சொல்லிப் பாருங்கள். யா அல்லாஹ், உன்னிடம்தான் நான் கையேந்துகிறேன். எனக்கு உதவி செய்யக்கூடியவன் நீ மட்டுமே என்று மனதார கேளுங்கள். அந்த நேரத்தில் வெளிப்படும் கண்ணீர் நம்முடைய அடிமைத்தனத்தையும் அல்லாவின் மீது நம்முடைய நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும். இரண்டாவது குர்ஆன். ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு பக்கமாவது குர்ஆனை ஓத வேண்டும். ஒரு நாள் முழுவதும் பல வேலைகளுக்காக நேரம் ஒதுக்குகிறோம். ஆனால் நம்மை படைத்த ரப்புடைய வார்த்தைகளை ஓதுவதற்கு சில நிமிடங்கள் கூட ஒதுக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் என்றாலும் சரி, சில ஆயத்துகள் என்றாலும் சரி. ஆனால் தினமும் குர்ஆனுடன் நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். மூன்றாவது திக்ர். ஒவ்வொரு நாளும் காலை மாலை சில நிமிடங்களாவது அல்லாஹ்வை நினைவுகூர வேண்டும். நம்முடைய நாவு எப்போதும் நல்ல வார்த்தைகளால் ஈரமாக இருக்க வேண்டும். திக்ரு என்பது வெறும் வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்ல. அல்லாஹ்வை நினைவுகூர்வதன் மூலம் நம்முடைய உள்ளம் அமைதியை பெறுகிறது. கவலை நேரத்தில் திக்ரு, தனிமையில் திக்ரு, பயத்தில் திக்ரு, சந்தோஷத்திலும் திக்ரு. நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நிரந்தர பழக்கமாக திக்ரை மாற்றிக் கொள்ள வேண்டும். நான்காவது சதக்கா. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சிறிய சதக்கா செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ₹1 கொடுக்கலாம். தேவைப்படுபவருக்கு ₹10 கொடுக்கலாம். ஒருவருக்கு உணவு கொடுக்கலாம். ஒருவருக்கு உதவி செய்யலாம். தொகை முக்கியமல்ல, உள்ளத்தின் நோக்கம் முக்கியம். இன்று சதக்கா செய்யாமல் என் நாள் முடிவடையக்கூடாது என்ற எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வோம். ஐந்தாவது தொழுகை. நம்முடைய 5 நேர தொழுகையையும் சரியாக பேண வேண்டும். தொழுகாதவர் முதலில் 5 நேர தொழுகையையும் சரியாக ஆரம்பிக்க வேண்டும். 5 நேர தொழுகையை ஏற்கனவே பேணுபவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அமலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுத் என்பது அல்லாவின் அடியாருக்கும் ரப்புக்கும் இடையிலான ஒரு சிறப்பான நேரம். உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும் நேரம். மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம். அந்த நேரத்தில் நாம் எழுந்து 2 ரகத் தொழுது அல்லாஹ்விடம் கண்ணீர் விட்டு துஆ செய்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த 5 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துஆ, குர்ஆன், திக்ரு, சதக்கா, தொழுகை. இந்த 5 அமல்களையும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தை காணலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மஸ்ஜிதுடன் நம்முடைய தொடர்பு. மஸ்ஜித் என்பது வெறும் தொழுகை செய்யும் இடம் மட்டுமல்ல. அது ஈமானை வளர்க்கும் இடம், அறிவை வளர்க்கும் இடம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் இடம், சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் இடம். நம்முடைய வாழ்க்கையின் பல முக்கியமான நெறிகளும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டே கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு ஊரின் கண்ணியமும் சிறப்பும் மஸ்ஜிதுடன் தொடர்புடையது. ஒரு சமுதாயத்தின் உயர்வும் மஸ்ஜிதுடன் தொடர்புடையது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் மஸ்ஜிதுடன் ஒரு நிரந்தரமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, இப்போது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையைப் பற்றி சிந்திப்போம். நாம் தினமும் தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று பலமுறை சொல்கிறோம். ஆனால் அதன் அர்த்தத்தை உணர்ந்து சொல்கிறோமா? அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ்வே மிகப் பெரியவன். நம்முடைய செல்வத்தை விட அல்லாஹ் பெரியவன். நம்முடைய பதவியை விட அல்லாஹ் பெரியவன். நம்முடைய புகழை விட அல்லாஹ் பெரியவன். உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹ் மிகப் பெரியவன். மனிதனுக்கு சில நேரங்களில் ஒரு எண்ணம் வருகிறது. நான் பெரியவன். என்னிடம் கல்வி இருக்கிறது. என்னிடம் பணம் இருக்கிறது. என்னிடம் பதவி இருக்கிறது. என்னிடம் செல்வாக்கு இருக்கிறது என்று மனிதன் பெருமைப்பட ஆரம்பிக்கிறான். ஆனால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது அந்த பெருமையை உடைக்கிறது. நம்முடைய உண்மையான நிலையை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் எவ்வளவு பெரியவர்களாக நினைத்தாலும் அல்லாவின் முன்னால் நாம் அடியார்கள். எனவே அல்லாஹு அக்பர் என்று சொல்லும்போது வெறும் நாவால் மட்டும் சொல்லாமல் அதன் அர்த்தத்தை உள்ளத்தால் உணர்ந்து சொல்ல வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? அப்படியானால் அல்லாஹுடன் நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவோம். துஆ செய்வோம். குர்ஆனை ஓதுவோம். திக்ரு செய்வோம். சதக்கா செய்வோம். 5 நேர தொழுகையை பேணுவோம். தஹஜ்ஜுத் தொழுகையை பழக்கமாக்குவோம். மஸ்ஜிதுடன் நம்முடைய தொடர்பை வலுப்படுத்துவோம். பெருமையை விட்டுவிடுவோம். பொறாமையை விட்டுவிடுவோம். பேராசையை விட்டுவிடுவோம். புறம் பேசுவதை விட்டுவிடுவோம்.
நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையை மட்டும் அழகுபடுத்தாமல் யாரும் பார்க்காத நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்காக பரிசுத்தப்படுத்துவோம். அல்லாஹ் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவானாக. நம்முடைய குடும்பங்களுக்கு நிம்மதியை வழங்குவானாக. நம்முடைய வீடுகளில் பரக்கத்தை வழங்குவானாக. நம்முடைய மஸ்ஜித்களை உயிர்ப்புடன் வைத்திருப்பானாக. நல்ல அமல்களில் நம்மை முன்னோடிகளாக ஆக்குவானாக. பெருமை, பொறாமை, பேராசை, புறம் பேசுதல் மற்றும் அனைத்து கெட்ட குணங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. நல்ல தீனையும் நல்ல உலக வாழ்க்கையையும் நல்ல ஆகிரத்தையும் நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையையும் அழகாக்குவானாக. நம்முடைய உள்ளத்தையும் அந்தரங்க வாழ்க்கையையும் பரிசுத்தமாக்குவானாக. நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் ஈமானுடனும் நல்ல அமல்களுடனும் வாழும் நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.